அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 20ஆம் தேதி சர்வதேச மனிதவள மேம்பாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது. எல்லா வளத்தையும் விட சிறந்தது மனித வளம் தான். ஒரு நிறுவனத்தை வேறு நிறுவனத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது அங்கே இருக்கக்கூடிய கட்டடங்கள் அல்ல, அங்கே செய்யக்கூடிய உற்பத்தி பொருள்கள் அல்ல, அந்த நிறுவனத்தின் நிதிநிலை அல்ல, அங்கே வேலை செய்யக்கூடிய மனிதர்கள் தான் அந்த நிறுவனத்தை வேறுபடுத்தி காட்டுகிறார்கள். ஒரு வீட்டில் நல்ல மனிதர்கள் இருந்தால் அது நல்ல வீடு, ஒரு நிறுவனத்தில் நல்ல மனிதர்கள் இருந்தால் அது நல்ல நிறுவனமாக கொண்டாடப்படுகிறது. ஆகவே ஆண்டுதோறும் இந்த விழாவை சென்ற ஆண்டு முதல் கோயம்புத்தூரில் இன்டர்நேஷனல் HR டேவை நாம் செலிப்ரேட் பண்ணி வருகிறோம். ரூட்ஸ் நிறுவனமும் HRD சர்க்கிள் ஆஃப் கோயம்புத்தூரும் இணைந்து இதை கொண்டாடுகிறது. இந்த நிகழ்வில் HR துறையில், அதாவது மனிதவள மேம்பாட்டு துறையில் தேர்ச்சி பெற்ற நிபுணத்துவம் பெற்ற ஆளுமைகளுக்கு விருது வழங்கப்படுகிறது, பேராசிரியர் பெருமக்களுக்கு விருது வழங்கப்படுகிறது, பட்டிங் HR ப்ரொஃபஷனல் என்று இளைய அதிகாரிகளுக்கு விருது வழங்கப்படுகிறது, அத்தோடு மாணவர்களுக்கும் ஊக்கப்படுத்தி விருது வழங்கப்படுகிறது. 15 பேருக்கு இன்று விருது வழங்கப்படுகிறது. மனித வளம் என்பது மனிதனுடைய கூடிய ஆற்றலை வெளிக்கொணர்ந்து அவர்களுக்கு பிடித்த துறையில் சாதிக்க வைப்பதற்கான முயற்சியை இது எடுக்கிறது. ஒவ்வொரு நிறுவனத்திலும் அவர்கள் வேலை செய்யக்கூடிய இயந்திரங்களாக கருதாமல் அவர்களை இதயமுள்ள மனிதர்களாக கருதி அவர்களுக்கு பிடித்த வேலையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்குத்தான் ஒவ்வொரு நிறுவனமும் முயற்சி செய்கிறது. அந்த வகையில் ரூட்ஸ் மற்றும் HRD சர்க்கிள் ஆஃப் கோயம்புத்தூரின் முன்னெடுப்பாக இந்த உலக மனிதவள திருநாளை நாங்கள் கொண்டாடி வருகிறோம். தொழில்நுட்பம் விஞ்ஞானம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. அது HR டிபார்ட்மெண்ட் என்பது இதயத்தை தொடக்கூடிய ஒரு வேலையை செய்கிறது. உலகம் ஒரு 3 ரெவல்யூஷன்ஸ் புரட்சியை சந்திச்சது. ஒன்னு தொழில் புரட்சி, இன்னொன்னு இன்ஃபர்மேஷன் ரெவல்யூஷன், இப்போ டிஜிட்டல் ரெவல்யூஷன் என்று 3வது இருக்கிறது. மனிதர்களை மதித்து அவர்களை மனிதர்களாக செய்யக்கூடியது எந்த மிஷினாலும் செய்ய முடியாது. ஹியூமன் டச்சை கொடுக்க முடியாது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்றோம், செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு மூலமாக அது ஒரு டூல், அவர்களுக்கு வேலை செய்வதற்கான வசதிகளை கொண்டு தர முடியுமே தவிர அவருடைய மனதை மதிக்கிற, அவர்களுக்கு துன்பம் வருகிற போது ஆறுதல் சொல்லுகிற, வழிகாட்டுகிற வேலையை அது செய்யாது. எப்பொழுதும் HR டிபார்ட்மெண்ட் என்பது ஒரு நிறுவனத்தினுடைய இதயமாக திகழ்கிறது. இப்ப HR துறையை பெண்கள் அதிகமாக தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த பின்னாடி கூட HR படிக்கக்கூடிய பெண்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் மனிதர்களை மென்மையாக ஹேண்டில் பண்ணுவதில் திறமை பெற்றவர்கள். அது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்றோம். அதாவது உணர்வுகளின் மேலாண்மை, அந்த திறன் அவர்களுக்கு அதிகமாக இருப்பதால் HR துறையில் இப்பொழுது பெண்கள் நிறைய வருகிறார்கள். அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். HR ப்ரொஃபஷனல் அவார்டு அப்படின்னு கொடுக்குறோம். உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுக்குறோம், அதுல இருந்து எடுத்து போட்டுக்கலாம். கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃப் போலீஸ் திரு கண்ணன் IPS அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அத்தோடு இந்துஸ்தான் கல்லூரியினுடைய ஆர்ட்ஸ் காலேஜினுடைய பிரின்சிபால் டாக்டர் பொன்னுசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார்கள். இந்த விருது விவரங்கள் உங்களுக்கு நான் இப்பொழுது வழங்குகிறேன்.